ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சண்டே சமையலில் நம்ம ஒரு மட்டன் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ சுவையான மட்டன் பிரியாணி ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா என்னென்ன தேவையான பொருள்னு பார்த்துக்கலாம். ஏலக்காய், பட்டை, அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா அன்னாசி முக்கு, கிராம்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நறுக்கி வச்ச வெங்காயம், ஒரு 300 கிராம் வெங்காயம், 300 கிராம் தக்காளி, அண்ட் தென் பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் வந்து காட்டு கொத்தமல்லி, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது. நம்ம இன்னும் தேவையான பொருட்கள் ஏதாவது கூடுதலாக இருந்துச்சுன்னா அந்த பொருள்லாம் நம்ம வந்து செய்யும்பொழுது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வாங்க, இப்போது நம்ம ஆரம்பிக்கலாம். இப்போ பிரியாணிக்கு முதல்ல வந்து தேவையானது பார்த்திங்கன்னா இந்த கடல் எண்ணெய், ஆர்எம்எஸ் செக்கில் ஆட்டின கடல் எண்ணெய், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான நெய் இது ரெண்டும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 50 ml கடல் எண்ணெய் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கிராம் பட்டை, 3 ஏலக்காய், அன்னாசி மொக்கு, லவங்கம் வந்து ஒரு 4 லவங்கம் வச்சுருக்கேன், அன்னாசி மொக்கு 1 வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஏற்கனவே காமிச்ச பிரிஞ்சலையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பச்சை மிளகா, அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்கக்கூடிய வெங்காயம், ஒரு கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம் மக்களே. இப்போ மஞ்சள் தூள் ஒரு பிஞ்சு போட்டுக்கலாம். இப்போ வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்பெஷல் காட்டு கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து நல்லா வெங்காயம் எல்லாமே வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டோம்னா இந்த அரிஞ்சு வச்சுருக்கக்கூடிய தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த தக்காளியெல்லாம் வந்து சுத்தமாக வணங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் பிரியாணி மூடி வைக்கும்போது நம்ம சுவை பார்த்துட்டு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் உருளைக்கிழங்கு வச்சுருக்கோம். இந்த உருளைக்கிழங்கும் சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்குவோம் மக்களே. இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்கக்கூடிய ஒரு 1/2 கிலோ மட்டன் இருக்கும் மக்களே. இந்த 1/2 கிலோ மட்டனையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வேக வச்சுருக்கக்கூடிய மட்டனில் வந்து வெங்காயம் கொஞ்சம், ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம், தக்காளி, அப்புறம் ஒரு பிஞ்சு மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு கொஞ்சம் ஆட் பண்ணி, ஒரு 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணி நம்ம வேக வச்சுருப்போம். ஸோ அந்த மட்டனை தான் நம்ம இப்போ இதோட ஆட் பண்ணி நல்லா வணக்கி விடுறோம். இப்போ வந்து நம்ம கூடுதல் சுவைக்காக நம்ம பிரியாணி மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒன்று,
தெரியுது. ரெண்டரை ஸ்பூன். இப்போ வந்து நம்ம 3 ஸ்பூன் வந்து தயிர், வீட்டில் வர ஊற்றி வச்சுருக்கக்கூடிய தயிர் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம சுவை பார்த்ததில் வந்து கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, அதனால் இன்னும் 1 ஸ்பூன் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறோம். நெய் எடுத்துருக்கோம், இப்போ சுத்தமான நெய் எடுத்துருக்கோம். இந்த நெய்லேருந்து வந்து ஒரு 2.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது மக்களே, இந்த நிலையில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது நம்ம 5 டம்ளர் அரிசி எடுத்துருக்கோம். இந்த 5 டம்ளர் அரிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 7.5 டம்ளர் தண்ணி வந்து ஊற்றி நம்ம நல்லா கொதிக்க விடலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ உங்களுக்கு வந்து 7 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்குறேன். இந்த 7 டம்ளர் தண்ணியை வந்து இந்த கலவையில் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். மக்களே, இப்போ பாருங்கள், இப்போ நல்லா இந்த நம்ம பிரியாணிக்கு போட்ட எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம இப்போ வந்து அரிசியை ஆட் பண்ணோம். இப்போ அரிசியை ஆட் பண்ணுவோம். லைட்டாக ஒரு கிண்டிக்கலாம், நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பிரியாணி இதை வந்து பாட்டை வந்து மூடிட்டோம், குக்கரை மூடிட்டோம். இப்போ குக்கரை மூடினதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா 2 விசில் வரணும். 2 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு விசில் போனதுக்கப்புறம் நம்ம ஹாட்டாக சர்வ் பண்ணலாம். இப்போ வந்து விசில் அடங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பிரியாணியை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சுவையான பிரியாணி ரெடி. ஸோ இன்றைக்கி சண்டே சமையலில் மட்டன் பிரியாணி ரெடி. எல்லோரும் சாப்பிடுங்க இதே மாதிரி செஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலில், அண்ட் தென் ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.